இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important question for PH 3254 Physics for Electronics Engineering. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா the structure and packing fractions of SC, BCC, FCC, diamond cubic, NaCl, isotonic structures. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கிறிஸ்டல் பிளேன்ஸ், தென் டைரக்ஷன்ஸ் அண்ட் மில்லர் இண்டிசஸ். இந்த மில்லர் இண்டிசஸ்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூசஸ் ஆஃப் மில்லர் இண்டிசஸ். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ் ஓரியன்டேஷன், அதில் வாட்டர் ஃபிளான்ஸ், தென் நாச்சஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிருங்க. இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ். இந்த டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த மூணுமே இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறதே 3 கொஸ்டின்ஸ் தான். 3 கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, அதில் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இந்த ரெண்டு டாபிக்மே டெரிவேஷனோட படிக்கணும். தென் குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டினை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. டியூனலிங், டீஜெனரேட் ஸ்டேட்ஸ், ஃபெர்மி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் டியூனல் டயோட்ஸ். ஸோ இந்த மாதிரி சப் டாபிக்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் இந்த டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். The density of energy states, the tight binding approximation. So இதில் இருக்கிற subtopics தான் the electron in periodic potential, energy bands in solids. ஸோ அப்போ இந்த சப்டாபிக்ஸோட சேர்த்து இந்த 3 கொஸ்டினுமே கண்டிப்பாக படிச்சீங்கன்னா இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் யூனிட் 2ல அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த என் டைப் பி டைப் செமிகண்டக்டர், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இது இருக்கு. ஸோ கரியர் கான்சன்ட்ரேஷன் இன் என் டைப் செமிகண்டக்டர், அப்படி இல்லைன்னா கரியர் கான்சன்ட்ரேஷன் இன் பி டைப் செமிகண்டக்டர், அதுலேயே வேரியேஷன் ஆஃப் கரியர் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சர். இதில் ஏதாவது ஒரு செமிகண்டக்டர் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரொம்பவே நல்லா படிச்சுக்கோங்க. தென் த ஹால் எஃபெக்ட், இதுவுமே நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா கரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர்ஸ், அதில் ட்ரிஃப்ட், மொபிலிட்டி அண்ட் டிஃப்யூஷன், அண்ட் ஹால் எஃபெக்ட் அண்ட் டிவைசஸ். இந்த ஹால் எஃபெக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த யூனிட்லயும் நீங்க ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் படிச்சீங்கனாலே எப்படியும் இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஓமிக் கான்டாக்ட், தென் டயோட். இந்த டாபிக்கையுமே ஸ்பிட் பண்ணி சப்பார்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். அட்லீஸ்ட் முதல் 2 கொஸ்டினாவது நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா the optoelectronic devices, அதனால லைட் டிடெக்டர்ஸ், சோலார் செல்ஸ், லைட் எமிட்டிங் டயோட், லேசர் டயோட். ஸோ இந்த லைட் எமிட்டிங் டயோட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எல்இடி, அதோட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராசஸஸ் இன் செமிகண்டக்டர்ஸ், optical absorption and emission, then charge injection and recombination, optical absorption, loss and gain. So இந்த சப்டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் செமிகண்டக்டர்ஸ், இந்த கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற 3மே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். 3 கொஸ்டினுமே படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் அட்லீஸ்ட் முதல் 2 கொஸ்டினாவது கண்டிப்பா படிச்சிருங்க. தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட், குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் குவாண்டம் வெல்ஸ், வயர்ஸ் அண்ட் டாட்ஸ். டாபிக்ஸோட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிக்கணும். தென் பேண்ட் கேப் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ், டியூனலிங், சிங்கிள் எலக்ட்ரான் பினாமினா, சிங்கிள் எலக்ட்ரான். இந்த சிங்கிள் எலக்ட்ரான் பினாமினாவும் ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டியில. இந்த யூனிட்லயும் ஃபர்ஸ்ட் 2 டாபிக்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சிங்கிள் எலக்ட்ரான் தியரி, அப்படி இல்லைன்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட், குவாண்டம் ஸ்ட்ரக்சர். இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த கார்பன் நானோ டியூப்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், தென் ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த டாபிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். 1-2 டைம் இது யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க.
அப்போ இந்த யூனிட்லையும் கொடுத்துருக்கிற 3 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் முதல் 2 கொஸ்டினாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லையும் கொடுத்துருக்கிறதே 3 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் ரெட் கலர்ல கொடுத்துருக்கிற இந்த 3 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லையுமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே டோட்டலாகவே 15 கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து நீங்க கண்டிப்பா எல்லா பிக் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ தட் மோர் தென் ஒரு 70% மேல ஸ்கோர் பண்ணி நீங்க இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.